இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில வந்து இப்போ வார் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இஸ்ரேலுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க எப்போதுமே. இந்த ஹெஸ்புல்லா அந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப் எல்லாம் இருக்கு அவங்கள மாதிரி. ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து இருக்கவே கூடாது, அவங்களை எப்படியாவது எலிமினேட் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களோட நீண்ட நாள் ஒரு மோட்டோவாகவே வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ரெண்டும் சேர்ந்து கம்பைன்ட் அட்டாக் வந்து ஈரான் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரான்லேருந்து ஒரு அட்டாக்கு மிசைல் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு சொல்லி அவங்க அட்டாக் பண்ணும்போது மிடில் ஈஸ்ட், அதாவது சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ மாதிரியான நிறைய இடத்துல வந்து இந்த குண்டு வெடிப்பு, அதுக்கப்புறம் மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இன்னைக்கு February 28 அன்னைக்கு இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து இம்மீடியட்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து ஈரானுக்குள்ளே போயிட்டுருக்கு. அதை வந்து நம்ம உடனடியாக தடுத்து நிறுத்தலை அப்படின்னா அவங்க நாளைக்கு வந்து நமக்கு ஒரு ஆப்போனண்ட்டாக நிற்பாங்க. இம்மீடியட்டாக எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் சடனாக ஒரு ஸ்ட்ரைக்கு, மிசைலு, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோசிவெல்லாம் இது பண்ணுறது அது இதுன்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெஹ்ரான் அப்படிங்கிற ஒரு ஏரியாவும் ஈரானில் அங்கே வந்து அடிச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஆஃபீஸஸோட அந்த இடம்லாம் இருக்கும்ல அங்கே, அதுக்கப்புறம் அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அங்கே, மிலிட்ரி ஏஜென்சிஸ் மேலே, மிலிட்ரிஸ் மேலே, அந்த மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அடிச்சிருக்கானுங்க. இதுதான் கோரு. இன்னும் டீட்டெயிலாக என்ன நடந்தது எதனால அப்படிங்கிறத நான் வந்து யூடியூப்பில் ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த யூடியூப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யூடியூபோட லிங்க் என்னோட பயோவில் இருக்குது.